தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. முதல்வர்கிட்ட நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க தயவு செய்து இவங்களெல்லாம் வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துங்க. அப்படி இல்லையா, நேரா போயிட்டு இங்க தான் பக்கத்திலேயே இருக்கு கீழ்ப்பாக்கம். அங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க மனநிலை என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தனக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவி கிடைக்கல, இது மாதிரி பண்ண அந்த மாதிரி ஒரு இதில் எதுவும் மென்டாலிட்டியே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்களா தெரியல. நாங்கள் வேணா கூட தனிப்பட்ட முறையில் அவங்களோட மெடிக்கல் செலவு வேணா நாங்கள் தனியாக காசு தரோம். ஏன்னா இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு முத்தி போய் அவர் எத்தனை ஏர்வாடி இல்லாமல் சேர்க்குற மாதிரி ஆகிடும். இப்போயே ஒரு எம்எல்ஏ அவர் இழக்க வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட மேலே கோரிக்கை இருக்குதுன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு ஒரு பயிற்சி முகாம் நடத்த சொல்லுங்கள். வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லும்போது இதே ப்ரெஸ் மீட் கேட்கும்போது நாங்களும் வந்து அம்பேத்கர் பெரியாரோட கொள்கையில் இருக்கோம், நாங்களும் சனாதன ஒழிப்புன்னு சொன்ன அந்த வாய் கொடுத்ததால் தான் அவர் கிடைக்க வேண்டிய மந்திரி பதவி கடைசியில் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் என்ன சொல்லணும்னா, சனாதனன்றதுக்கு அவங்க அது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் தான் சொந்தம் கிடையாது, அது ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலே சொந்தன்றது எல்லாருமே தான் சொல்கிறாங்க. நான் மட்டும் சொல்ல எதிர்கட்சியும் சொல்கிறாங்க இந்த சனாதனன்றது எல்லாத்துலேயுமே. ஏன்னா இதே எதிர்கட்சி தலைவர் சொன்னார், நான் சனாதனன்றது இந்து மதத்தில் மட்டும் சொல்ல எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும்ட்டு. அதே தான் நாங்கள் அவங்களோட மதத்தை சார்ந்த அவர் இடத்துலையே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதை எடுத்து நம்ம அடுக்கணும்னா அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் அவரோட விஷயத்தில் அவர் ஸ்டாப் பண்ணணும் ஒரு விஷயம். ரெண்டாவது அண்ணாமலை பற்றி இவர் சொல்கிறார், அவர் தனி கட்சி திறந்து இது வரையும் கிட்டத்தட்ட 17 லட்சம் தான் தாண்டிடுச்சு. இவர் அதே மாதிரி ஒரு தனி கட்சியை தொடங்க சொல்லுங்கள், இவர் யாரோட முக்குறாருன்னு பார்ப்போம், யார் கூட போட்டிக்கிறான்னு பார்ப்போம். இவர் ஏதோ வந்து அவர் நம்மளுடைய ஜோசப் விஜயோட அந்த முதுகில் சவாரி செஞ்சிங்கன்னு அதில் வந்து இது பண்ணுறதுல அவரோட வந்து பங்களிப்பு இல்லைன்னா இந்நேரம் அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஏன்னா முஸ்தஃபான்றது யாருக்கும் தெரியாது, விசில்ன்ற ஒரு சின்னமும் அவர் நம்ம ஜோசப் விஜயோட முகத்தில் தான் அவர் வந்து இது பண்ணார் தவிர அவர்லாம் வந்து இப்படி சொல்கிறான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயம் அவரை நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கலநிறுவனத்தை பேசவே மாட்டார், இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு விஷயத்தையே இது பண்ணுற மாதிரி தான் பேசுகிறார். அண்ணாமலை பேசும்போது கூட அவர் வந்து ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அது இதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வேறு அவர் கொஞ்சம் வந்து இதுவாகவே பேச மாட்டார், இன்னொரு விஷயத்தை சார்ந்த மாதிரியே பேசுகிறார். ஸோ இதுக்கு வந்து அவருடைய முதல்வர் தான் வந்து அவர் கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இவங்களை பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, முதல்ல நான் ஜோசப் விஜய் கிட்ட முதல்வர்கிட்ட நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் தயவு செய்து இவங்களெல்லாம் வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துங்க. அப்படி இல்லையா, நேராக போயிட்டு இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது கீழ்ப்பாக்கம். அங்கே எடுத்துன்னு போயிட்டு அவங்க மனநிலை என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தனக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவி கிடைக்கல, இது மாதிரி பண்ண அந்த மாதிரி ஒரு இதில் எதுவும் மென்டாலிட்டியே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்களா தெரியல. நாங்கள் வேணா கூட தனிப்பட்ட முறையில் அவங்களோட மெடிக்கல் செலவு வேணா நாங்கள் தனியாக காசு தரோம். ஏன்னா இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு முத்தி போய் அவர் எத்தனை ஏர்வாடி இல்லாமல் சேர்க்குற மாதிரி ஆகிடும். இப்போயே ஒரு எம்எல்ஏ அவர் இழக்க வேண்டாம். அதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட மேலே கோரிக்கை இருக்குதுன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு ஒரு பயிற்சி முகாம் நடத்த சொல்லுங்கள்.